எங்கு கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு, எந்த வரனாலும் முதல் குரல் எங்ககிட்ட வரும். ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனை? 2026 எதற்கான பிரச்சனை? உங்களுடைய நிர்வாக சீர்கேடு. உங்களுடைய நிர்வாக சீர்கேடு ஒட்டுமொத்தமா ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. நம்ம பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்பாங்க. நான் பெரிய பெரிய தலைவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் திருமானன், மார்க்சிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள், அவங்க நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க அடிப்படையில் உண்மையாக நல்லவங்க. சேர்க்க தப்பு, அவ்வளவுதான். அப்ப அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உங்களால் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி திமுக ஊழல் இல்லாத கட்சி நிமிர்ந்து சொல்ல முடியுமா உங்ககிட்ட? நான் திருப்பி கேட்கிறேன். மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக, இந்தி மொழி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் உறுதியாக. ஆனால் இன்னைக்கு அண்ணன் திருமானன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோ ஒரு மேடையில் உட்கார்ந்து இல்லை இல்லை திமுக ஊழல்வாதி கட்சி இல்லை, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் தோழர், அண்ணன் செந்தில் பாலாஜி புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு, நம்ம நேரு அவர்கள் பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளை. சொல்லுங்க தைரியம் இருந்தா. கொள்கையை பத்தி பேசுறீங்க. கொள்கையை அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்க யார் இருக்கீங்க? நான் கேட்கிறேன், கொள்கையை அமல்படுத்த இருக்கக்கூடிய யார் இருக்கீங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி யார் இருக்கா? செந்தில் பாலாஜி அவர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க. நான் இங்கே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அண்ணன் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் பத்தி பேச சொல்லுங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களை ஒரு 2 நிமிஷம் தாஸ் கேபிட்டல் மூலதனத்தை பத்தி பேச சொல்லுங்க பாப்போம்.